ஹாய் ஹலோ வணக்கம். ரஃபி தேட்டர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கே இருக்கிறேன்னா கமலா தேட்டரில். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸு. நீ ஏன் மிடில் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ், அதனால நான் அந்த மிடில் கிளாஸ் படத்துக்கு போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிற என் நண்பர் ரஃபி, அவரும் ஒரு மிடில் கிளாஸு, அதனால ஒரு மிடில் கிளாஸுக்கு போனேன். இதை பார்க்குற பல பேர் மிடில் கிளாஸாக இருப்பீங்க, அதனால நான் மிடில் கிளாஸ் போனேன். படம் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லு. அது என்ன வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிற அப்படின்னு தானே நீங்கள் வெறித்தனமாக டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது தெரியுது. படம் நல்லா இருக்கு. இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் கிடையாது. அப்புறம் யார் இருக்காங்க? என்னைய பேசுற அப்படின்னு கேட்கலாம். படத்தின் கதையின் நாயகனாக முனிஷ்காந்தும், கதையின் நாயகியாக விஜயலட்சுமி அகத்தியனும் நடிச்சிருக்கிறாங்க. விஜயலட்சுமி சென்னை 28 5 நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அவங்க கேரியர்ல பெஸ்ட், சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதாவது முனிஷ்காந்துக்கு மனைவி அப்படிங்கும்போது காம்போ இருக்குல்ல. இப்போ நம்ம சிறகடிக்காசை சீரியல் பார்த்தீங்கன்னா முத்து மீனா காம்போ ஒன்று இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தோன்னா ஹீரோயின் காம்போ இருக்கும். ஐயனார் துணையில பார்த்தா ஹீரோயின் காம்போ இருக்கும். அதே மாதிரி இந்த காம்போ வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வந்து அவ்வளவு சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. திரைக்கதை, இயக்கம், டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் தானே? ஆமாம், அவர் தான் வந்து படத்தை இயக்கி இருக்கிறாரு. சீன் பை சீன் அட்டகாசமாக, அதாவது நம்மளோட சாதாரண மக்கள், ஒரு கோட்டல்ஸு, ராணி அண்ணா நகர் கோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோட்டல்ஸில் வாழ்கிற எளிய மனிதர்களோட வாழ்வியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எளிய மனிதர்கள்னா எப்படின்னா, இப்போ நம்மள மாதிரி பட்டவங்களுக்கு எப்படி இஎம்ஐ இருக்கும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வீடு வாங்குறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ லோனில் போட்டிருப்போம். அந்த மாதிரி பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி தான் எல்லாருமே சென்னையில் இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்களோ இல்லை சொந்த வீட்டுக்காரங்களோ கிடையாது. நம்மள மாதிரி உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. அவங்களோட கனவை வந்து அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க. அந்த கனவுக்கு இயக்குனர் என்ன எடுக்கணும்னு நினைச்சாரோ அதுக்கு உயிர் கொடுத்தது வந்து முனிஷ்காந்தையும் விஜயலட்சுமியும் சேரும். அப்புறம் அந்த காமெடி கேரக்டர் ஒருத்தர், செக்யூரிட்டி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நடித்த ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே, அந்த காளி வெங்கட் சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே, வேளா ராமமூர்த்தியை சொல்லி ஆகணும், அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பிஜிஎம் சரி, மியூசிக்கு எல்லாமே, கட்டிங் ஒட்டிங் மிக்சிங் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. வழக்கமாக ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே பின்வழியாக ஓடி போயிடுவேன். நின்று மைக்கை பிடிச்சி சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா எதுக்கு போய் சொல்லி வம்பு. சினிமாவில் எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டால் வீடியோவில் பேசினா அந்த வீடியோவை சம்மந்தப்பட்டவங்களுக்கே அனுப்புவாங்க. அது எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த படத்தை ஜனரஞ்சகமாக ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுக்காக ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கணுமா, பேச்சலர் பார்க்கக்கூடாதா ட்விஸ்ட் எல்லாம் கமெண்ட்டில் கேட்டுறாங்க. பேச்சலர் ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற ஒரு தரமான படம். ரஃபி வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது ஹீரோ வந்து சில ஹீரோக்கள் வந்து காமெடி மட்டும் தான் பண்ணுவாங்க, சில ஹீரோக்கள் வந்து காமெடியே பண்ண மாட்டாங்க, சென்டிமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. முனிஷ்காந்த் வந்து காமெடியும் சென்டிமெண்ட்டும் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பண்ண பல படங்களில் நிரூபிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. இதில் வந்து அந்த கதையின் நாயகனுக்கு இப்படி ஒருத்தர் தான் தேவை அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஃபுல் ஃபில் பண்ணியிருக்காரு. அதை குறையே சொல்ல முடியாது. முனிஷ்காந்த் எனக்கு எப்படி பழக்கம்னா, நாங்கள்லாம் சினிமா வாய்ப்பு தேடுற ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிகர் சங்கத்தில் மீட்டர் போடுற காலகட்டத்திலே எனக்கு அவரை தெரியும். கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்ச ஒரு நடிகர். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி ஸ்டில்லு கொடுத்து ஒருத்தர் நடிகராக இருந்தது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், ரஃபிக்கு தெரியும், கஷ்டப்பட்டு வர்ற எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து நம்ம அப்பா ஒரு டைரக்டராக வரும், இல்லை நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட யாரோ பேக்ரவுண்ட்னா ஈஸியாக போகலாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் போகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் உள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து முனிஷ்காந்த் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. முனிஷ்காந்த், சூரி, அந்த எல்லாமே அந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் எல்லாருமே ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும், சினிமா கலைஞர்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்து வர்றவங்க. இப்போ நாங்கள் நடித்து நாளைக்கு ஒரு படம் வந்தாலும் பரவாயில்லடா நல்லா நடிச்சிருக்கா, நல்லா நடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவெல்லாம் யார், இவனை பார்த்ததே இல்லையே, பொசுக்குன்னு வந்துட்டானேன்னு எங்களெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. நாங்கள்லாம் 20-25 வருஷம் வேர்வையை ரத்தமாக சிந்தி படாத பாடுபட்டு கொலைப்பட்டி கிடந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். அதே மாதிரி தான் ஹீரோ. அதாவது கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் இந்த காலத்தில் 4 இட்லி கூட கிடைக்காது. அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவன் தான் தான தர்ம ஈவு இறக்க சிந்தனை உள்ளவன். பணக்காரன் ஹை கிளாஸில் உள்ளவன் வந்து கீழே உள்ள இருக்க மக்களை பற்றி நிறைய பேர் கவலையே படமாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் கவலைப்படுவாங்க, 1% 2%. மற்றவங்க எல்லாருமே ஒரு ஆடி காரில் போகிறவன், அவன் கிளாஸை ஏசியை போட்டுட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிடுவான், கஷ்டப்படுறத பார்த்துட்டு போயிடுவான். ஒரு பைக்கில் போகிறவன், ஒரு நடந்து போகிறவன் தான், பஸ்ஸில் போகிறவன் தான் இறங்கி நடந்து போகும்போது ஒருத்தருக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுப்பான். சாப்பிடாம இருக்கியான்னு சொல்லி ஒரு 4 இட்லி கொடுப்பான். அதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஏழைங்க பண்ணுற ஒரு விஷயம். அதை இதில் உள்ள வச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு
ஒருத்தரோட பசியை நீ போக்கினாலே நீ வந்து கடவுள் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். அதாவது ஒருத்த வந்து என்ன பண்றான்னா ஒரு 20 ரூபா மிக்சர் பாக்கெட்டை உடைச்சி போடுறான், அதை ஒரு 10-50 காக்கா சாப்பிடுது. இது வந்து எளிய மனிதர்களே அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெரிய பணம் கிடைச்சதுன்னா அவன் அதை வந்து என்ன பண்றான், அவன் 4 பேருக்கு உதவுறானா அப்படிங்கிறத வச்சிருக்கான். பொதுவாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வந்து நான் அதை கன்வே பண்ணி ஆகணும். ஏன்னா இருக்கிறத நீ சம்பாதிக்கிற எல்லா பணமே உனக்கு கிடையாது. அதில் கொஞ்சமாக நீ தான தர்மம், உன்னை நம்பி இருக்கிறவங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உன்னோட உறவினர் உற்றார்கள்லாம் கொடுக்கணும். என் சொந்தக்காரன் ஹெல்ப் பண்ணலை, என் நண்பன் ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லவே கூடாது. நாம நல்லா இருக்கும்போது எத்தனை நண்பர்களுக்கு உதவுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. இதில் வந்து அந்த ஹீரோ கூட ஒரு செக்யூரிட்டி கூட வந்து ட்ராவல் பண்ணுவார். அவருக்கும் கடைசியில் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கும்போது சொல்லுவார், நான் அந்த பணத்துக்காக அவன் கூட வந்தேன் நினைக்காத அப்படிங்கும்போது முனிஷ்காந்த் கட்டி பிடிச்சிட்டு அப்படிலாம் இல்லை அப்படிமா. இதெல்லாம் நெஞ்ச தொடுற சீனு. ஹியூமரும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த 2 குழந்தைங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் குட்ஷோன்னு நினைக்கிறேன். குட்ஷோ தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னொரு விஷயம், இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். என்னடா இவன் வந்து படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு சொன்னால், ஆனால் படம் நல்லா இல்லையான்னு சொல்கிறது வாய்ப்பே இல்லை. படம் நல்லா இல்லைன்னா என்னை வந்து திட்டுங்க. ஆனால் இந்த படம் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல படம். வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? மிடில் கிளாஸ். எப்படி இருந்துச்சு படம்? இந்த டைட்டில் சொல்லிட்டு முதல்ல ஒன்று பதிவு பார்க்குறேன். விசு சாருடைய ஆத்மா சாந்தியடைய எனக்கு வி சேகர். இவங்களாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த குடும்ப ஸ்டோரினா என்ன அந்த காலத்தில் கொண்டு வரதுக்கு பெரிய விஷயம். இப்போ அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியாக வந்து படம் பார்க்க. நிறைய வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ பிரச்சனை, குழந்தைங்க கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு. ஏன்னா சினிமா பார்க்குறது ரொம்ப கம்மி. இனிமேல் அப்படி இருக்காது. ஏன் கேட்குறியா? சில படங்கள்லாம் தெரியும், ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபேமிலி படம்லாம் எப்படி வெற்றி படமாக ஆடுது தெரியும் நினைக்கிறேன். அதை சொல்ல தவிர இந்த படம் வெற்றி படம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது படமே கிடையாது, பாடம், குடும்ப பாடம். புரியுதா? ஒரு பொம்பளை அழுதா பல காரணங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் அழுவோம், எல்லாத்துக்கும் நொட்டு சொன்னாலும் அழுவோம், கடங்காரம் வந்தாலும் கவலைப்படும், குழந்தைங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் அழறதுல நம்பர் 1 லேடிஸ். ஆனால் அதே ஒரு ஆம்பளை அழுதானா ஒரு பொம்பளை தான் காரணம். இந்த படம் எடுத்துட்டேன். இதுதான் படம். எப்படி நடிச்சிருக்காப்ல ஹீரோ முனிஷ்காந்த்? எவ்வளோ படம், பேய் படம், என்னென்னமோ சப்போர்ட்டிங் ஆர்ட்ல நடிச்ச மனுஷன் கண்ணுக்கே தெரியல. இந்த படத்தில் கண்ணுக்கு தெரிய வச்சுட்டாரு. அதுதான் வாழ்ந்துருக்கிறாரு மிடில் கிளாஸா. அப்போதான் தெரியுமே ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, பாடி லாங்குவேஜ், இதுதான் தெரியும், தனித்துவமாக தெரியுமே. கும்பலில் கோயந்தா இருந்தா தெரியுமா? இதுமாரி தனித்துவமா வந்து கதை உள்வாங்கி நடிக்கிறது பெரிய சாமர்த்தியம் இல்லை. ஆனா இது கோடிக்கணக்கில் வாங்கியிருக்க மாட்டாரு. உண்மை. விஜயலட்சுமி அகத்தியன் டைரக்டர் ப்ரொடியூசரு காதல் கோட்டையெல்லாம் எடுத்துக்கிறாரு. அவரு அந்த பொண்ணு கூட கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காரு. ஆனா கோடி மெசேஜ் இருக்குது, அதுதான் இங்க ஜெயிக்கும். புரியுதா? இன்னைக்கு பல படங்கள் கோடிக்கணக்கில் எடுத்தாலும் கதை இருந்தா அது கோடி படத்துக்கு சமம். வாழ்க்கையின் சமம், தத்துவத்தின் சமம், மனித நேயத்தோட சமம். அதுக்குதான் இந்த மிடில் கிளாஸ். நீ மிடில் கிளாஸ் ஆவறியோ அம்பானி ஆவறியோ இல்லை. இது ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. நாய் வந்து தன் குட்டிக்கு வச்சா கூட உருணுமா, தானும் சாப்பிடாதான் அதுவும் சாப்பிடாதான், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த காக்கா இருக்கு தெரியுமா, ஒரு புடி வச்சா தன்னை மட்டும் சாப்பிடுது, எல்லாரும் கூப்பிடும். அதெல்லாம் கூடி வாழறதுன்னு சொல்லுது. அந்த மனித நேயத்தோட எல்லாம் வந்து சாப்பிடுங்க. எவன் அம்மானியா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸில் மனித நேயம் இருந்து கொடுத்து உதவுனாங்க. எத்தனை கோடி பேக்கில் வந்தாலும் சரி, எத்தனை கோடி லாட்டரியில் வந்தாலும் நம்ம கூட சக நண்பர்கள் கஷ்டப்படுறாங்களா, உதவி பண்ணுற எல்லாமே அம்பானி தான், மிடில் கிளாஸே கிடையாது. அதுதான் படம். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் புது ஆளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு புது இசையமைப்பாளருக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. புரியுதா? அது சில டைரக்டர்லாம் வந்து அனுருத்து போட்டால் நல்லா இருக்கும், பாட்டு இட்டா நல்லா இருக்கலாம். சில பேர் இப்போ அது அவங்களுடைய இது. கோடிக்கணக்கில் வாங்குறவங்களும் இருக்காங்க, 1000 கணக்கில் வாங்குற இசையமைப்பாளர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் வாங்குற இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. இசையமைப்பாளர் தவறாக சொல்ல, ஓகேவா? இருந்தாலும் மியூசிக் சூப்பர். ஓகே, படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இது ரேட்டிங்கே வேணாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் பேர் வச்சு அவங்களுக்கு போய் மார்க் கொடுக்கலாமா? தவறு இல்லை அது. இது என்னது, கோடி கணக்கா
2000 கோடி பட்ஜெட்டான படம் எடுத்தது மார்க் கொடுக்கறதுக்கு. எவ்வளோ லட்சம் முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ படம் கோடி கணக்கில் எடுத்துருக்கு. மெசேஜ் இருக்கிறதாங்க படம், அதுதான் கரு. ஏன்னா விசு படத்தில் நீங்கள் எடுத்தா தெரியும். வி சேகர் சமீபத்தில் இருந்த அவர் படத்தை 17 படமே அவரது வெற்றி. 17 படம் வெற்றிங்க. விசு படம் எல்லாமே வெற்றி தாங்க, தோல்வியே கிடையாது. அது மாதிரி அடுத்த ஜென்ரேக்கு 2025 இந்த ஒரு டைரக்டர் அப்படிதான் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து கிச்சன் லெவலில் போனோங்க, கட்டல் லெவலில் போனோங்க. அந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அப்போ பெண்களுக்கு ஒரு முக்கியமான படமாகுது. ஆண்கள் பொறுமையா இருந்து மனைவி எப்படி கையாள ஆகணும்னா கையாள ஆனாதான் மனைவி, இல்லைன்னா சந்திரமுகி தான். புரியுதுங்களா சொல்றது? சந்திரமுகியா தான் மாறுவாங்க, சாவித்திரியா மாற முடியாது. இதுதான் அந்த கதை. அந்த பசங்க 2 பசங்க நல்லா குழந்தை நல்லா அப்பாவுக்கு என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்கணும், அம்மாவுக்கு என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்கணும், நாம எப்படி இருக்கணும்னு அந்த பசங்க ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்குது. இந்த மொபைல்லாம் புதுசாக கேட்குறதுன்னா இன்னைக்கு அதுதான் நடக்குது. புரியுதா சார்? அந்த காலத்தில் தேன் மிட்டாய் கேட்ட பசங்க எங்க, கையில வாட்சி கட்டுன ஓட்டின பசங்க எங்க, சேமியா ஐஸ் சாப்பிட்ட பசங்க எங்க, இப்ப மொபைல் கேக்குதுங்களே. இதுதாங்க இந்த படம் மிடில் கிளாஸ். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.